ஃபஸ்ட்டு எனக்கு தானு சார்கிட்ட ஒரு எப்படி சொல்லணும்னு தெரியும். ஐ ஹவ் டு சே பிக் தேங்க்ஸ் டு தானு சார். பிகாஸ் இது ஒரிஜினலி ஒரு 8 வருஷம் முன்னாடி இந்த ஸ்கிரிப்டு பிளான் பண்ணிட்டேன். ஆனால் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு படம் எடுக்க முடியாமல் இருந்தது. மலையாளத்துக்கு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா அதுக்கு இருந்தால் வி ஹேவ் அ வெரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த சப்ஜெக்ட் எடுக்க முடியாது சொன்ன மோகன்லால் சார் நம்ம தமிழ் அண்ட் மலையாளம் ஒரிஜினல் எடுக்கலாம், இது எல்லாம் டப் பண்ணிக்கலாம். So we decided to shoot this film in 2, and this film is originally censored as a Tamil film. So at that time நான் ஒரே ஒரு விஷயம் தான் ஆண்டனி கிட்ட சொன்னேன், தமிழ் படம் எடுக்கிறேன்னா தானு சார் வேணும் நம்ம கூட, இதை ரிலீஸ் பண்ணோன்னா அவர் எனக்கு தட் இஸ் மை பிக்கெஸ்ட் கான்ஃபிடென்ஸ். இல்லாமல் நமக்கு யார்கிட்ட கொண்டு போய் படத்தை கொடுத்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நானே தானு சார் வீட்டு கூப்பிட்டு சொன்னேன், சார் இந்த படம் நீங்களே எனக்கு பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் யுவர் கான்ஃபிடென்ஸ், யூ ஆர் மை கான்ஃபிடென்ஸ் நான் சொன்னேன் தானு சார்கிட்ட. அஃப்கோர்ஸ் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டுடே தட் மை டிசிஷன் வாஸ் ரைட். அப்புறம் திஸ் இஸ் ஆக்சுவலி மரக்கியார். அஃப்கோர்ஸ் ஆல் ஆஃப் யூ ஹவ் சீன் த ஃபிலிம். மரக்கியார் வந்து ஒரு ஆக்சுவலி இஸ் த ஃபர்ஸ்ட் நேவல் கமாண்டர் ஆஃப் இந்தியா. இவர் பேரில் தான் ஐஎன்எஸ் குஞ்சாலி இந்த நேவி ஹஸ் மேட் அ ஷிப் பேஸ் இன் இங்கே பாம்பேல. ஸோ த பிக்கஸ்ட் சேலஞ்ச் வாஸ் இந்த சிறைச்சாலை எடுக்கிற டைமில் கூட ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஆஃப் ஷிப் சீக்வன்ஸ் கூட ஷூட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் அந்த காலத்தில் விஎஃப்எக்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய பேருக்கு பீப்புள் ஸ்டார்டட் ஒமிட்டிங் இன் த ஷிப். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் இந்த மாதிரி படம் டெஃபினட்டாக ஒரிஜினல் இதில் எடுக்க முடியாதுன்னு நினச்சேன். ஒரே ஒரு நாள் கூட இந்த கேமரா பார்க்கவே இல்லை இந்த படத்தில். ஒன்லி வி ஹவ் நெவர் ஷாட் எனி திங் இன் த சி அண்ட் எவ்ரிதிங் வாஸ் கிரியேட்டட். ஸோ அண்ட் தேங்க்ஸ் டு சாபு சிரில் அண்ட் திரு and my son actually he did this. அவர் வந்து அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸில் விஎஃப்எக்ஸ் தான் படித்தது. கிராஜுவேட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது சாபு சொன்னார், நம்ம பாகுபலி பண்ண பீட்ரு வச்சு ஒர்க் பண்ணலாம். அவர் வந்து ஒரு நாளைக்கு 1,70,000 ஆனால் சொன்னார். 100 days அந்த பட்ஜெட்டு டெஃபினெட்லி நம்மளால் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் வி கான் அஃபோர்ட். ஸோ நான் என்ன நினச்சேன், சரி இவ்வளோ ஃபீஸ் எல்லாம் கொடுத்தேன் இல்லையா, எப்படியாவது அதை இது பண்ணி ஃபோன் பண்ணி சொன்னேன், வந்து என்னோட இந்த படம் பண்ணி கொடுத்துட்டு போகணும். எனிவே ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி குட் டிசிஷன். ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் அபவுட் இட். இஸ் ஆக்சுவலி சொன்னால் இது வந்து ஃபேமிலி படம் மாதிரி. மோகன்லால் பையன் பிரணவ் மோகன்லால் நீங்கள் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஹாஃபில் குஞ்சாலி ஸ்மால் குஞ்சாலியாக நடிக்கிறது மோகன்லால் பையன் பிரணவ் மோகன்லால் தான். தென் my daughter Kalyani, then my first producer and my best friend Sureshoda daughter Kirti was also introduced by me in Malayalam film. So then my assistants, everybody was a part of my family. So it was more like a family film. Then ஒன்லி ஆர்டிஸ்ட் வி டிசைடட். மீதி ஸ்கிரிப்ட் எழுதியதுக்கப்புறம் தான் நீங்கள் டிசைட் பண்ண யாரெல்லாம் இந்த என்னென்ன ரோல் பண்ணணும். ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் லால் சார் சொன்னேன், எனக்கு பிரபு சார் வேணும் படத்தில். ஏன்னா அது காலாப்பானியில் இருந்து டெஃபினட்டாக அது மட்டும் நீ அவருக்கு மட்டும் நீ ஒரு கேரக்டர் பண்ணணும். இது எல்லாமே யூ டிசைட் whom you want. That is how we did. Only one person, Mohanlal, was very particular that he wanted Prabhu sir in the film. So anyway, today I'm very happy. பிகாஸ் கேரளாவில் 639 தியேட்டர் இருக்குது. அதில் 632 தியேட்டரில் மரக்கியார் இஸ் ரன்னிங். அண்ட் ஃபஸ்ட் டைம் ஒரு 100 கிளப்பில் கலெக்ஷன் ரிசர்வேஷனில் மட்டும் வந்திருக்கு. 7 days எல்லா தியேட்டரில் 10 shows ஃபுல்லு. அது வரைக்கும் புக் மை ஷோவில் ஒரு சீட்டு கூட கிடைக்காது. ஸோ இட்ஸ் த பிக்கெஸ்ட் ஓப்பனிங் Malayalam film ever had in that. I hope people in Tamil Nadu also will enjoy my film, and I need the support of all of you for that. Thank you, Zlatan sir, once again for helping me. Thank you.
மறுபடியும் இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்றதுக்கான அந்த உந்துதல் எது என்ன பண்ணுறது அதுலேருந்து என்ன? இல்லை, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த ஸ்டோரி நான் 3ஆம் கிளாஸில் டெக்ஸ்டில் படித்தது தான். அந்த டைம்லேருந்து இவர் there was definitely அந்த டைமில் I never thought of making a film. But when after காலாபாணியம் லால் சார் சொன்னார் நமக்கு இந்த மாதிரி இன்னொரு படம் எடுக்கணும். ஸோ அந்த டைமில் நான் சொன்னேன் இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கு பண்ணலாமா, ஆனால் எப்படி பண்ணுவோம், பிகாஸ் இந்த பட்ஜெட் ஒரு பிரச்சனை. செகண்ட் திங் அந்த டைமில் டெஃபினெட்லி விஎஃப்எக்ஸ் இந்த அளவுக்கு கரெக்டாக, பிகாஸ் இந்த ஷிப்வார் எல்லாம் கரெக்டாக வரலன்னா ஃபிலிம் வில் ஃபெயில் பேட்லி. ஸோ அட் ஒன் மூமெண்ட் சத்தியமாக டெஃபினெட்லி பாகுபலி டெஃபினெட்லி கேவ் அஸ் an என்கரேஜ்மெண்ட். அந்த படத்தோட சக்ஸஸ் ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ வி கேன் ட்ரை மெனி லாங்குவேஜஸில் போடலாமே. ஸோ தட் மூமெண்ட் ஐ தாட் ஓகே லெட் மீ ரைட் அகெயின். ஸோ 1 year I took to write the screenplay. Then we decided to do the film. இல்லைம்மா, அது இப்போ ஒரு ஹிஸ்டாரிக் ஃபிலிமை நம்ம 2 பார்ட்டாக பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் த எண்ட். இது லைக் காந்தி படம் மாதிரி எவ்ரிபடி நோஸ் வாட் ஹேப்பன் டு காந்திஜி. ஸோ இதில் கூட ஆல் ஓவர் கேரளா ஸ்கூலில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, எவ்ரிபடி நோஸ் வாட் ஹேப்பன் அட் த எண்ட். அதனால் ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இல்லை. அதனால தான் ஒரே ஒரு 1 பார்ட்டாக எடுக்கலாம்னு நினச்சேன். ஆமாம், ஆஃப்டர் அங்கே அவரை கில்லட்டின் பண்ணதுக்கப்புறம் ஹெட்டு வந்து கோவாவில் வச்சா, லெக் 2 கேலிக்கட்டில் வச்சேன், பாடியை அவங்க கொண்டு வந்து எல்லாம் ஹேங் பண்ணிட்டேன் இங்கே கக்கானூரில் வச்சேன் டு த்ரெட்டன் த பீப்புள். இல்லை இப்போ ஒன்றும் இல்லை, அது அல்ல பாடி டெஃபினெட்லி தே ஹேங் த பாடி, அவ்வளோதான். சும்மா அவரோட சப்போர்ட்டர்ஸை த்ரெட்டன் பண்ணதுக்காக அப்படி பண்ணிட்டாங்க. இந்த கெஸ்ட் ரோல் கூட பண்ண வேண்டாம், அப்பா கூட பண்ண வேண்டாம் சொன்னார். அப்புறம் இது டெஃபினெட்லி பிகாஸ் சொன்னேன் ஓகே ஒரு சாங் ஒரு ஷார்ட்டு நான் வந்து பண்ணுங்க அப்படி தான் பண்ணேன். இல்லை, நான் ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ட் இஸ் எங்களுக்கு தெரியும் இந்த பட்ஜெட்டு ஒரு லிமிட் இருக்குது பட்ஜெட். ஸோ வி மேட் த ஃபிலிம் இன் 90 crore. 2 வருஷன் தமிழ் அண்ட் மலையாளம் இன் 90 crore, மீதி எல்லாமே டப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மு சேட்டலைட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் வரும்போது ஒரு கால்குலேஷன் இருக்குது நமக்கு. இந்த மினிமம் பிரேக் ஈவன் பண்ணலாம்னு ஒரு தைரியம் இருந்துச்சு. அண்ட் தட் இஸ் ஒர்க்ட் அவுட் ஃபார் அஸ். ஸோ there is always, as you said, there is always a budget. ஒரு ஃபிலிமும் ஃபெயில் ஆகாது, பட்ஜெட் மட்டும்தான் ஃபெயில் ஆகும். ஸோ தட் அந்த கேர் ஐ ரியலி டுக் தட் கேர். சார் கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா பட்ஜெட் கூட பிரச்சனை இல்லை, அந்த பட்ஜெட்டுக்கு குறைச்சே பண்ணி ப்ரொடியூசரை சந்தோஷப்படுத்துவார். ஆமாம், இல்லை அது கிரியேட்டட் கேரக்டர் தான். ஆனால் அந்த சின்னாலி கேரக்டர் ஒரிஜினல் கேரக்டர். அந்த சைனீஸ் கேரக்டர் வந்து அவர் தான். இப்போது அவர் 2 ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறேன்னா அவரையும் லாஸ்ட்டில் கொண்டு போயிட்டு கோவாவில் வச்சு, ஆனால் அவர் கிறிஸ்டினாக சேஞ்ச் ஆகிட்டார். அதனால அவரை தே டிட்ன்ட் கில் ஹிம், தே கில்ட் ஒன்லி குஞ்சாலி அப்படி சொல்கிறாங்க. சம் ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க ஹீ டைட் இன் த வார்னு சொல்கிறாங்க. பட் எனிவே தட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் 50% ஆஃப் என்னோட இமேஜினேஷன். 2 மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா 16th century ஹிஸ்ட்ரியில் பயங்கர கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. ஏன்னா இப்போ அரப் ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா இவர் வந்து காட் மாதிரி குஞ்சாலி. பட் யூரோப்பியன் ஹிஸ்ட்ரியில் இவர் வந்து பைரட், பயங்கர ஹாரபிள் பைரட். ஸோ நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது இதில். அது 16th century ஃபோட்டோகிராஃபி கூட இல்லை. அதனால் சம்திங்ஸ் இருக்கிற கொஞ்சம் ட்ரூத் ஆஃப் த இது என்ன சொல்லுவான் இருக்கிற கொஞ்சம் ஹிஸ்ட்ரி யூஸ் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டை டெஃபினெட்லி என்னோட இமேஜினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இல்லை, என்னென்னா ஆக்சுவலி அவனே கேட்டாங்க நான் இதுக்கு இது பண்ணணும். ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னேன் அப்போது ஐ மீன் பிரணவ், I have no other choice. You have to act this film because there is nobody I can make it from
small to big. Your father's young age, I'm not getting any other cast, so I forced him to do it. எல்லாமே one is my friend, another is like my son. Yeah. இப்போ சமிதா தானசாரோட சேர்ந்து படம் பண்ணுறதுன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த சோசியல் அவேர்னஸ் சம்மந்தமான சப்ஜெக்ட்டுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. நீங்கள் இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் படமாக எடுத்துகிட்டு வரீங்க அவரோட சேர்த்து. அடுத்த படம் நீங்கள் அவர் கூட பண்ணுறதா இருந்தால் அது என்ன சப்ஜெக்ட், எந்த வகையான சப்ஜெக்ட்? என்னது, நான் டெஃபினட்டாக ஒரு நல்ல சப்ஜெக்ட் கொடுக்க சொல்லுவான் ஃபர்ஸ்ட்டில். ஏன்னா ஐ டோன்ட் நோ த கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு ஆஸ் மச் ஹீ நோஸ். ஸோ இப்போ எனக்கு மலையாள படம்னா எனக்கு மலையாளம் சினிமாவோட பேக்ரவுண்டு, அந்த கேரக்டர்ஸ், கல்ச்சர் எல்லாம் தெரியும். பட் தமிழ் சினிமா வரும்போது ஃபஸ்ட்டாக எனக்கு ஒரு நல்ல ரைட்டர் வேணும். அது ஒரு சப்ஜெக்ட் டெஃபினெட்லி அவர் கூட உட்காந்து பண்ணலாம் ஸ்க்ரீன் பிளே. பட் இருந்தாலும் டெஃபினெட்லி ஒரு ரைட்டர் வேணும். அதை இப்போ இந்த பேக்ரவுண்டை பற்றி தெரியுது, இந்த கல்ச்சரை பற்றி தெரியுது. ஒரே ஒரு படம் தான் இது காஞ்சிபுரம். அதில் கூட எனக்கு சுஜாதா சார் ஹெல்ப் பண்ணியாச்சு. அந்த படம் எழுதும்போது அந்த பேக்ரவுண்ட் சொல்லி கொடுக்குறதுக்கெல்லாம் நான் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் காஞ்சிபுரத்தில். அவரோட ஹெல்ப் எனக்கு இருந்தது அந்த டைமில். இல்லை, அதுவும் கிரியேட்டட் கேரக்டர் தான். அர்ஜுனோட ஃபாதர் கேரக்டர் வந்து ஹிஸ்டாரிக் கேரக்டர். Where are questions? Thank you very much. Thank you so much, sir. Sir, ஒரு group photo இங்க எடுங்க. എനിക്കൊരു കരിയർ ഉണ്ടാക്കി തന്നത് പ്രിയൻ സാറാണ്. ഒരുപാട് വർഷങ്ങളായി ഞാൻ മ്യൂസിക് ഫീൽഡിലുണ്ട്. അസിസ്റ്റൻ്റായിട്ടും കീബോർഡിസ്റ്റായിട്ടും ചെറിയ സിനിമകൾ ചെയ്തുമൊക്കെ. പക്ഷേ ഒപ്പം എന്ന് പറഞ്ഞ സിനിമയിൽ ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ ചെയ്യാനായി സാറ് വിളിച്ച് എൻ്റെ കരിയറിലൊരു ടേണിംഗ് പോയിൻ്റ് ഉണ്ടാക്കി. എന്നെ കൂടെ ചേർത്ത് പിടിച്ച് അതിനുശേഷം നിമിർ, അനാമിക എന്ന് പറഞ്ഞ ഹിന്ദി മൂവി, ആ സിനിമ ചെയ്യുമ്പോഴാണ് എനിക്ക് മരക്കാറിലേക്ക് സാറ് ചാൻസ് തരുന്നത്. 2 പാട്ട് എന്ന് പറഞ്ഞാണ് സാർ ആദ്യം പറയുന്നത്. പക്ഷെ പിന്നെ അതിലെ 5 പാട്ടുകളും ചെയ്യാനുള്ളൊരു ഭാഗ്യം എനിക്കുണ്ടായി. മലയാളവും തമിഴുമായിട്ടാണ് ആദ്യം നമ്മൾ ചെയ്തത്. തമിഴിലെ 4 പാട്ട് എഴുതിയിരിക്കുന്നത് ബാലസാറാണ്. വളരെ മനോഹരമായ ലിറിക്സാണ് ആക്ച്വലി. തമിഴിൽ നിന്ന് ഒരുപാട് പേര് എനിക്ക് അപ്രിസിയേഷൻ തന്നു. എല്ലാത്തിനും ഈശ്വരനോടും നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് ഞാൻ നിർത്തുന്നു. താങ്ക് യു. Thank you so much, sir. லூசிஃபர் என்ற மாபெரும் பிரம்மாண்டமான மலையாள படத்தை தமிழிலும் டப் செய்தார்கள். அந்த தமிழ் படத்தை வந்து தமிழகம் எங்கும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்தவர் நம்முடைய வி கிருஷ்ணன்ஸ் கலைப்புலி எஸ் தான் அவர்கள். அதே போல் இந்த மரக்காயர் என்ற பிரம்மாண்டமான படத்தையும் நமக்கு கொடுத்துள்ளவர் கலைப்புலி எஸ் தான் அவர்கள். அவருக்கு இடம் சேர வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. இயக்குனரில் ஒரு இமாலயத்தை தொட்டு அதற்கு மேலான இடத்தை நிரப்புவதற்கு மேலாக உயர்ந்து கொண்டிருக்கும் பாசத்துக்குரிய இயக்குனர் பிரியதர்ஷன் சார் அவர்களே, இசையமைப்பாளர் அவர்களே, சிறப்பான முறையில் படத்திற்கு பாடல்களையும் வசனங்களையும் வடித்து தந்த தம்பி பாலா அவர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்றொப்ப 25 ஆண்டுகளுக்கு பிறகு, 25 ஆண்டுகளுக்கு முன் சிறைச்சாலை என்ற படத்தினை பிரியதர்ஷன் சார் எனக்கு தந்தார். அந்த படம் பட்டி தொட்டி எங்கும் மிகப்பெரிய வெற்றினை ஈட்டி தந்து மிக உயரிய முதன்மை தொலைக்காட்சியில் ஒவ்வொரு வாரமும் முதல் இடத்தை தந்து 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 அத்துணை மொழிகளுக்கு சிறப்பான இடம் தமிழுக்கு பெற்று தந்தது எனது பாக்கியம்தான். அப்படிப்பட்ட இயக்குனர் இந்த படத்தை தானுதான் பண்ணித்தர வேண்டும் என்று தயாரிப்பாளரிடம் கோரிக்கை வைத்தார். அவர் சொன்னார், எனக்கு ஆல்ரெடி அவர் எனக்கு பரிச்சயம், அவர் படத்தை நான் பண்ணுவேன், என் படத்தை அவர் தான் பண்ணுவார்னு சொல்லியிருக்காரு.
அதை கேட்கும்போது ரொம்ப பெருமைப்பட்டு எனக்கு தொலைபேசி மூலம் அழைத்து தானே இது நீ பண்ணி கொடுக்கணுன்னாரு. இதுக்காக இந்த படத்தினுடைய முன்னோட்டத்தை பார்க்கும் பொழுதும் சரி, படத்தினை பார்க்கும் பொழுதும் சரி, ஒரு ஆங்கில படத்துக்கு மேலான ஒரு படத்தினை வடித்து தந்த சிறப்பாளர், ஒரு நவீன சிற்பி. இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் நமக்கு தான் கிடைச்சிருக்கிறார். இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மாமணி பிரியதர்ஷன் சார் அவர்கள். இவருக்கு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசை, ஹாலிவுட்டில் போய் நான் ஒரு படம் எடுக்கணுன்னா அங்கே இங்கே வந்து ஒரு 100 கோடி 200 கோடி தான் 1000 கோடி காமிக்கிறார். 1000 கோடி கொடுக்கும்போது அவர் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை காமிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றுத்தருவார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த படத்தில் ஒவ்வொரு பிரிவுக்கும் அவர் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு கொடுக்கும்போது அவர்கள்லாம் உச்சத்துக்கு போகிறாங்க. இது இந்த முதல் படத்திலேயே சித்தார்த் பிரியதர்ஷனுக்கு வந்து ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு சிஜி ஒர்க்கை, தொழில்நுட்பத்தை அவர் தந்து அது இந்தியாவிலே தேசிய விருது பெற்றுத்தந்த அந்த வாய்ப்பினை, அதில் நானும் பங்கு கொண்டு அந்த வாய்ப்பினை பாக்கியம் கிடைத்ததற்கு உண்மையிலேயே பேருவகை கொள்கின்றேன், பேரானந்தம் கொள்கின்றேன். சிறந்த படம் என்று அறுதியிட்டு உறுதி சொல்லக்கூடிய இந்த படம் போனால் வேறு எந்த படமும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சிறப்பினை பெற்ற இந்த படம் அந்த சிறப்பினம் பெற்றது. அதே மாதிரி ரொம்ப சிறப்பாக காஸ்டியூமில் வந்து அந்த படத்துக்கு மிக சிறப்பான இந்த படத்துக்கு கிடைத்திருக்குது. இப்படி ஒளிப்பதிவு என்றால் சிறப்பு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சாபு சீரியல் என்றால் சிறப்பு, ஒளிப்பதிவு சிறப்பு, இசையமைப்பாளர் சிறப்பு, பாடல்களையும் வசனங்கள் எழுதி தம்பி பாலாவினுடைய ஒவ்வொரு சொல்லாடலும் ஒரு இதிகாசத்தை, ஒரு புராண காலத்திலே ஒரு நவீன சாகுந்தலம் படைக்கிற மாதிரி வசனங்களை பிரமாதமாக பாடல்கள் நானே மெய்மறந்தேன். எப்படிப்பட்ட ஒரு 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 கர்நாடிக் டியூனை வந்து இவ்வளோ பிரமாதமான ஒரு சொல்லாடல், அந்த காலத்தினுடைய சொல்லாடல்களை கொண்டு வந்து சேர்த்த ஒரு சிறப்பு அந்த தம்பிக்கு கிடைத்திருக்குது. என்னுடைய படங்களுக்கும் அவர் இனி வரும் காலங்களில் பாடல்களையும் வசனங்களையும் எழுதுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பிரியதர்ஷன் சாரோட நான் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதி விரைவில் வரும். அது அவரே வந்து சொல்லுவார். தமிழில் அடுத்த படம் பண்ணுறதா இருந்தால் நான் தானுக்கு தான் பண்ணணுன்ற ஒரு பிடிவாதத்தில் இருக்கிறாரு. அந்த நாளும் விரைவில் வரும். இந்த படத்திற்கு ஒத்துழைப்பு நல்கிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.